இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனனி இறந்துட்டதா காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல சர்டிபிகேட் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு எந்த அஃபென்ஸும் ஆகாது. மேடம், எல்லா தப்பும் நான் தான் பண்ணிட்டேன். ஜனனி உயிரோட இருந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மேடம். மேம், உண்மையை சொல்லணும்னா ஜனனியை தேடி கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டதே துளசி தான். அப்பெல்லாம் சுத்தமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை மேடம். ஓ, நான் தான் ஜனனின்னு சொன்னது தப்பு தானே மேடம்? மேம், உண்மையை சொல்லணும்னா என்னை கியூர் பண்றதுக்கு தான் துளசி அப்படி சொல்லியிருக்காங்க. மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட். பரவாயில்ல, சொல்லுங்க. மேம், நானும் துளசியும் ஒரே ரூம்ல இருந்தும் கூட எந்த தப்பும் நடக்க துளசி அனுமதிக்கல. ஐம் சாரி துளசி. அப்படி நடந்திருந்தா கூட அது தப்பு இல்ல மிஸ்டர் சிவா. ஏன்னா நீங்க அவங்களுக்கு தாலி கட்டியிருக்கீங்க. துளசி மனசுல ஒரு கில்ட்டி இருந்திருக்கு. சோ மேடம், ஜனனி பாவம், அவங்க ஒரு வித பயத்திலே இருக்காங்க. நீங்க கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். துளசி, உன்னோட மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க வர எல்லாரும் அவங்களுக்காக, அவங்க நல்லதுக்காக டைவர்ஸ் கேட்பாங்க. ஆனா நீங்க ஜனனிக்காக டைவர்ஸ் கேக்குறீங்க. உங்க 2 பேருக்கு நெக்ஸ்ட் மந்த் 14 உங்களோட அடுத்த ஹியரிங். மேடம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ப்ளீஸ். as usual possible. சரியா? சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் அப்படி நடந்துக்கிற? ஹே சிவா, என்னாச்சு? டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு? நான் என்ன காமெடி ஷோவா பண்ணிட்டு இருக்கேன்? ஏமா, டைவர்ஸ் என்ன கருவாடா உடனே பொட்டலம் கட்டி கொடுக்க? அலைய விடுவாங்கம்மா. குறைஞ்சது 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட ஆகும். என்ன 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆகுமா? ஐயோ, அது என்னால தாங்க முடியாது. அம்மா, அவங்க எதுக்கு லேட் பண்றாங்க? அதுவும் மியூச்சுவல் நாதா. பிரச்சனையான கேஸ்னா பல வருஷம் கோர்ட்டுக்கு அலைய வேண்டியதுதான். தம்பி, இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இவ கூட வாழ்ந்த உன் வாழ்க்கை நரகமா போயிடும். ஏய், என்ன சொன்ன இப்போ? என்ன சொன்ன? அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். துளசி, நீதான் சொல்ல சொன்னியா? நான் ஏன் சொல்ல போறேன்? நான் எதுவும் சொல்லல. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா நீதான் சொல்ல சொல்லிருப்ப. வேற யாரு? போதும் ப்ளீஸ். விட்டா நீயே கிரிமினல் கோர்ட்ல நிப்பாட்டிடுவ போல இருக்கே. வீட்ல போய் பேசிக்கலாம் வா. இல்ல சிவா, ஏன் நீ லேட் தயவு செஞ்சு பண்றாங்க? எதுவும் சொல்ல வேண்டாம் வா. இல்ல சிவா, வா ப்ளீஸ் கம். என்னடி, இன்னும் 6 மாசம் இருக்க பிளான் பண்ணிட்டியா? சாரி பேபி, அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். போனா போதுன்னு 1 வீக், அதாவது 7 டேஸ் கொடுக்கலாம். அது கூட நாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி தான் சொல்ல முடியும். இங்க பாரு, பொட்டிய கட்டிட்டா மரியாதையா போகலாம். நாங்களும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு டாட்டா கட்டுவோம். சிரிச்சு கோவத்தை கட்டுப்படுத்துறா, அப்படிதானே? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. ஐ மீன், எனக்கு சொந்தம். அதனால ஓனரை எப்படி நான் அனுப்ப முடியும்? நீங்க தான் ஓசியில இருக்கீங்க. நான் போக மாட்டேன். நீங்க தான் போக வேண்டியது இருக்கும். ஏய், என்ன மீறி நீ உள்ள போயிடுவியா? கையை எடுக்கிறீங்களா பத்மா? பத்மாவா? அதானே உங்க பேரு. குறுக்க கை வந்துச்சு, கைய உடைச்சிருவேன். கிட்ட கிட்ட வார்த்தையில திட்ட வைக்காதீங்க. நான் பேச ஆரம்பிச்சேன், நான் ஸ்டாப் தான். உங்களுக்குலாம் மரியாதையே இருக்காது. நான் பாட்டுக்கு போறேன். குறுக்க குறுக்க வந்து என்ன தப்பா பேச வைக்காதீங்க. அப்புறம் நானும் ஹிஹிஹின்னு சிரிச்சுட்டு டாட்டா காட்ட வேண்டியது இருக்கும். புரியுதா?
என்னமோ டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுதுப்பா. ஏய் நல்லதா போச்சு. எனக்கு ஹாப்பி தான் அண்ணா. ஏன்பா சிவா, உன் பொண்டாட்டிக்கு யாரு மேலதான் மரியாதை இருக்கு? எல்லாருமே அவளுக்கு கீழே தானே. மலேசியா பழக்க வழக்கம் போல. ஆமா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அந்த துளசிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எனக்குன்னு யாருமே இல்ல. எல்லாம் அந்த துளசி பண்ற வேலை. துளசியை ஏன் திட்டுற? நீ சிவா கூட தானே இருக்க. துளசி உன்னை என்ன பண்றா? அவ பாட்டுக்கு அவ வேலைய பாக்குறா. பொண்ணுன்னா பொறுமை வேணும். பொறுமைன்னா என்ன வேலைன்னு கேட்பாங்கம்மா. ஐயா இந்தாங்க. நானே கேட்கலான் இருந்தேன். கவலைப்படாதீங்க, இன்னும் 6 மாசத்துல கிடைச்சிரும். என்ன சொல்ற துளசி? அப்போ 6 மாசம் தான் நீ எங்க கூட இருப்பியா? பாத்தியா பாத்தியா, கோர்ட்டே சொன்னாலும் இவங்க அனுப்ப மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்ல. மா, எல்லாரும் இருக்கும்போது சிவா இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணு, இப்பவே டைவர்ஸ் பண்ணுன்னு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாமா. அங்க இருக்கிற எல்லாரும் சிரிச்சிட்டாங்கம்மா. ஏன் அப்படி இருக்காவ? நல்ல சந்தோஷமா இருங்க. நான் மட்டும் தான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் எந்த கவலையுமே இல்ல. சிரிங்க சிரிங்க, இன்னும் நல்லா சிரிங்க. ஜனனி, ஏய், சிவா. ஏய், அண்ணே, அப்பாவே சிரிச்சிட்டாருன்னு. ஏண்டி, சந்தோஷம் வந்தா சிரிக்க மாட்டாங்களா? அம்மா விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் இன்னும் சிரிக்கணும்னா அடுத்த மாசம் கோர்ட்டுக்கு அத்தனை பேரும் வாங்க. ஜனனி நல்லா சிரிக்க வைப்பா. டேய், ஏன்? சரிம்மா, நான் சாப்பிட போறேன். சரிம்மா, நீ போ. சரி, போய் சாப்பிடு. ஒழுக்கக்கேடு ஓகேவா? என்ன அண்ணே, ஒழுக்கக்கேடுனா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே. அட என்னம்மா நீ, ஒழுக்கக்கேடுனா என்னன்னு தெரியாதா? அதாவது இல்லீகல் கனெக்ஷன். சேதுவுக்கும் துளசிக்கும் ராங் கனெக்ஷன் இருக்கிறதா நம்ப வச்சுட்டா? நல்லதா இருக்கு. தேங்க்ஸ். ஆனா எப்படி? அது எப்படி நம்ப வச்சு தானமா ஆகணும்? அண்ணே, யார வச்சு நம்ப வைக்கலாம்? அதாவது யார் கூட லிங்க் இருக்குன்னு சொல்லலாம். யாராவது ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆளா இருக்கணும். அண்ணே, நீங்களே நடிச்சிடுங்க. நானா? அம்மாடி, ஐயோ. இல்ல அதெல்லாம் வேண்டாம். சிக்கிட்டீங்கன்னா அப்பா உங்களை வீட்டை விட்டே அனுப்பிச்சிருவாரு.